அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 12 மணி வரை. குளிகை 7:30 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தொடர் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டால் இன்னொரு பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்களா? இதற்கு கண்டிப்பாக நாம் நல்லதொரு வழி காண முடியுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் எழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இன்று உங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படலாம். உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். அதனை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். உடல்நல குறைபாடு காரணமாக பணிகளை விரைந்து முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு இன்று வன்மையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் சில பாதிப்புகள் ஏற்படும். எனவே அத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான நாளாக இருக்கும். நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சுமூகமான பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சமநிலையான உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். இன்று நீங்கள் பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய திருப்திகரமான உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியான அணுகுமுறை இருந்தால் நீங்கள் நல்ல பலனை காண முடியும். வெற்றி பெற தகுதியானவர் என்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியின் செயல்திறனுக்கான பாராட்டை பெறுவீர்கள். தனிப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை வெளிப்படுத்தி பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். சேமிப்பு நிலை அதிகரிக்க வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படலாம். அத்தகைய உணர்வுகளை தவிர்த்து நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை காலம் தாழ்த்தி செய்ய நேரிடலாம். தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் குழப்பங்கள் காணப்படலாம். அதனால் உங்கள் துணையோடு மகிழ்ச்சியான மனநிலையில் பழக இயலாத நிலை காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக இருக்காது. பண இழப்பும் அதனால் ஏமாற்ற உணர்வும் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும். இலக்குகளை அடைவதில் சில தடைகள் காணப்படலாம். திறமை மூலமாக சமாளித்து இலக்கை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். பணிகளை மேற்கொள்ளும் போது சவால்களை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு மற்றும் தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம். இதனால் ஆரோக்கியமான உறவை தக்க வைத்துக் கொள்வது கடினம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் ஏமாற்றகரமானதாக இருக்கும். போதிய அளவு பணம் சம்பாதிப்பதில் சில தடைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியான மனநிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். வளர்ச்சி குறித்து கவலை உங்களிடம் காணப்படலாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு சாதகமான நாளாக இருக்கும். கடின உழைப்பும் உறுதியும் இன்று உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளையும் எளிதாக ஆற்றுவீர்கள். பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கின் காரணமாக அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வீர்கள். இது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த மனநிலை காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது. எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் அதனுடைய விளைவை நன்றாக யோசிக்க வேண்டும். பிறரோடு பேசும்போது பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம். சக பணியாளர்களுடனான தகவல் பரிமாற்றமும் திருப்திகரமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் இன்று நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தவிர்க்க முடியாத செலவுகள் காணப்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்த சிறந்த வழியை காணுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். அதிக நீர் பருகுவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. அன்றாட செயல்களை திறம்பட செய்வதை நீங்கள் கடினமாக உணர்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. என்றாலும் உன்னிப்பாக கவனித்து பணியாற்றினால் தவறுகளை தவிர்க்கலாம். சக பணியாளர்களோடு அமைதியான முறையில் பேச வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பு முறையில் பழக வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக பலன்கள் கிடைக்காது. கவலைகள் நிறைந்து காணப்படலாம். எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது. நடக்கக்கூடிய சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடுமையாக காணப்படலாம். அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவு காணப்படாது. நண்பர்களுடைய தவறான ஆலோசனையை கேட்டு துணையிடத்தில் எதிர்மறையாக நடந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஸ்திரத்தன்மை காணப்படாது. சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி அதிகமான கவலை ஏற்படலாம். பண செலவு ஏற்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும். இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை துணையிடத்தில் மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துவீர்கள். இதனால் அன்பு பெருகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அபாரமானதாக இருக்கும். நீங்கள் சேமிக்கக்கூடிய நிலையை நன்கு பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனைத்து விதத்திலும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். எந்த தடைகளும் இன்றி செயல்களில் முன்னேறுவீர்கள். இது உங்களுக்கு சாதகமான நேரம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியில் திருப்தி அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இருவரும் இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரமானதாக காணப்படும். எதிர்பாராத பண வரவு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அதிக சிந்தனை காணப்படும். நடக்கக்கூடிய சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்வது சிறப்பு. அமைதியாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சோர்வடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை போக்கு காரணமாக துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொலைவிடத்தை பணத்தை உங்களுக்கு கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள். சரியான சமயத்தில் உண்பது மிக மிக ஆரோக்கியத்திற்கு நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.